வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த சுரைக்காயை வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஸ்டஃப்டு மசாலா சப்பாத்தி செய்யலாம். அதுக்கு சுரைக்காயை இந்த மாதிரி துருகி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் லைட்டாக சும்மா கொஞ்சமாக சோம்பு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த ரெண்டும் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்குங்க. தக்காளி வதக்கிட்டு இருக்கும்போது துருகி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சுரைக்காய், அதையும் போட்டு வதக்கிடுங்க. தண்ணி ஊற்றாதீங்க, சுரைக்காயிலே தண்ணி வரும். இதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சப்பாத்திலையும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து போடுங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கறி மசால் தூள் போட்டு வதக்கிக்குங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இதை இப்படியே சப்பாத்தியில் வச்சு ஸ்டஃப்டு பண்ணி அப்படியே சப்பாத்தி போட்டு சாப்பிட்லாம். அதில் கொஞ்சம் பட்டாணி வேக வச்சு போட்டிருக்கிறேன். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே சப்பாத்தி ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி மொத்தமாக உருட்டி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஸ்டஃப்டு பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டே உருட்டி வச்சுட்டாக்கல இந்த மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது சீஸு. இப்போ அந்த சப்பாத்தியில் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா போட்டு அதிலே சீஸ் கொஞ்சம் தாராளம் போட்டுக்குங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு 4 பக்கமும் மடித்து வச்சு கைட்டே ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா பட்டாணி வெளியில் வந்துடும். அவ்வளோதான், நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல 2 பக்கமும் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஸ்டஃப்டு மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு தக்காளி தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாஸ் வச்சுருக்கேன், உள்ள சீஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ.